ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் முத்துக்குட்டி மனோஜ். நம்ம குட்டி கதைன்னு சொல்லியது அதை குட்டி கதைன்னு சொல்லலாம், குள்ள கதைன்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். குட்டின்னு சிறதாக இருக்கும், குள்ளங்கனாலும் சிறதாக இருக்கும். அதனால் நமக்கு குட்டி கதைன்னு இல்லை, குள்ள கதைன்னு சொல்லலாம். எல்லாரும் கேட்கணும், உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு இல்லைன்ட்டு. நான் எல்லா வேலைக்கும் போய்ட்டு தான், நான் ஃப்ரீயாக இருக்க மட்டும் தான் வீடியோ போடுவேன். நான் காலையிலே 3 சக்கரம் ஓட்டுவேன். 3 சக்கரம்னு என்ன, கேரளாவில் உள்ளவர்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் தெரியுமா இருந்ததோ. நான் ஆட்டோ ஓட்டுவேன் காலையில் ஒரு 8 மணி தொட்டு 4 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவேன். அது கழிஞ்சு நான் ரோட்டில் சுட போவேன். சுடுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சோளம் இருக்குல்ல, சோளத்தை நம்ம சுட்டு கொடுக்குறது, அந்த வேலை பார்க்குறேன். அது நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் பார்ப்பேன். அது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு சமயம் கிட்டப்போ இதே மாதிரி சும்மா நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு கதை மாதிரி சொல்லிடுது. உங்களால் முடிஞ்சால் இஷ்டப்பட்டால் கேளுங்க. கேட்கறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. நீங்கள் நைட்டு தான் கேட்கணும், அப்போ தான் உங்களுக்கு இது ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் காலையிலே வேலைகளுக்கு அந்த இருக்க திறக்கல ஏன்னா பேச்சை கேட்டால் உங்களுக்கு கோபம் தான் வரும். இவனுக்கு வேறு வேலை இல்லை, இவன் சும்மா போட்டுட்ருக்கானு இல்லைன்னு. அதனால் உங்களுக்கு வேலை கேட்க முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக இருக்கம்பாங்க கேளுங்க. கேட்காம கொஞ்சம் முதல்ல கேட்காம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக கேட்காம கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. அது வந்து நீங்கள் கேட்காம ஹெட்ஃபோன் காதில் வைங்க. ஏன்னா மைக் இல்லை தண்டு சவுண்டு உங்களுக்கு குறைச்சி தான் கேட்கும். நீங்கள் இருக்கிற திறக்கில் இருக்கிற சவுண்டில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் சொல்லி அதுக்கு உங்களுக்கு கோபம் தான் வரும். அதுபோல் இனி நம்ம இப்போ நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், கதை சொல்லாமல் இடையில மியூசிக் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டை பக்கத்தில் உள்ள ஒரு கொட்டுக்காரன்னு கூட சொல்லியிருக்கேன். என் கூட்டுக்காரன்ட்ட சொன்னேன், என் கூட்டுக்காரனை ரெடி பண்ணது என்ன மேளம் போடணும், வீடியோ உடம்பா இடைக்கு சவுண்டு இதெல்லாம் போடணும். அப்போ கூட்டுக்காரன் சொன்னா, இப்போ அவன் கொட்டுக்காரன் இல்லை, அவன் ஊற்றுக்காரன். என்ன ஊற்றுக்காரனோ அது எனக்கு தெரியாது, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இல்லைன்னா பட்டாளத்தை கொண்டு வரணும். பட்டாளம் இல்லைன்னா அவங்களுக்கு அது நம்ம குட்டடிப்பாங்க இல்லை, அவங்கள்ட்ட AK-47 இருக்கும், பாம்பு இருக்குது, இந்த மாதிரி அமட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்ம கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். சரியா? கோவப்படாதீங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வேறு ஒரு இது மாதிரி அது உங்களுக்கு சும்மா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா இதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் சொல்லுதேன், நீங்கள் பவலை வீடியோ ஒன்றும் பார்க்காதீங்க. உங்கள் வேலைகளுக்கு திறக்கல இதை கேட்காம என்ன காணாமல் தான் உங்களுக்கு கோபமாக வரும். நீங்கள் நைட்டு தூங்கம்பாம் வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்காம உங்களுக்கு என்னதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு இது இருக்கும். இதில் நல்ல கதையக்க நம்ம அடுத்தடுத்த சேனலில் வந்துட்டே இருக்குது. கதைமையிலேயே ரொம்ப த்ரில்லிங்கான கதைகள். நம்ம கதையில் ஃபேமஸாக இருக்கிறது யார், VD ராயப்பன் சார். அவரே மாதிரி கதை போடணும்னு ஒரு பிளானில் இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டு உங்கள் இதற்காக இருந்ததுன்னா அதே மாதிரி கதையாக போடுவேன். அதுபோல் நம்ம கலாபன் மணி சேட்டேன், அவருக்கு சேம் மெத்தடில் அவரே எல்லாம் மாப்பிள்ளை பாட்டு பாடுவாங்க. நம்ம மாப்பிள்ளை பாட்டில் நம்ம ஒரு பாட்டு இதாக பார்ப்போம். அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொன்னால் தான் நமக்கு வீடியோ போடக்கு ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்று உங்கள் மொபைலில் இருக்கிற கையை மேலே பொக்கி வச்சிருக்க பட்டன் அமர்த்துங்க, இல்லைன்னா கையை தலைக்கீழே வச்சுருக்க பட்டனை அமர்த்துங்க. இதில் ரெண்டில் ஒன்று அமர்த்துங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஒரு காரியம் இல்லை. நான் நீங்கள் என்னத்தை பண்ணுறேன்னு நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்டாதான் நான் அடுத்தடுத்து போட தோணும். இல்லைன்னா புதிய கண்டென்ட் பார்த்து நான் போயிட்டே இருப்பேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வெல்கம். வாட்ச் பண்ணுங்கள் சேனலு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு வீடியோ பண்ண தோணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். சேனலில் தொடர்ந்து இருங்க.